பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மேன்மை மிக்க பெருமக்களே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் அவர் பிறப்பதற்கு முன்பாக அவரின் தாயின் கருவறையிலேயே நிர்ணயம் செய்யப்படுகின்றது. இவர் நீண்ட காலம் வயது கொடுக்கப்படக்கூடியவரா அல்லது குறைந்த வயதில் அவர் மரணத்தை தழுவுவாரா என்பது குறித்தும், அவர் இந்த உலகத்திலே பிறந்த பிறகு அவருக்காக கிடைக்க வேண்டிய ரிஸ்க்குகள் எவ்வளவு என்பதையும், நீண்ட ஆயுள் அல்லது குறைவான ஆயுள் என்பது குறித்தும், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாக அவனின் தாயின் கருவறையிலேயே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பது குறித்த ஹதீஸின் கருத்து ஒன்று தெளிவுபடுத்துகின்றன. மரணம் என்பது வந்தே தீரக்கூடிய ஒரு செயலாகும். எந்த ஒரு நபிமார்களையும் எந்த ஒரு ரசூல்மார்களையும் உலகத்திலே பிறந்த எந்த மனிதர்களையும் மரணம் என்ற ஒரு செயல் இல்லாமல் அவரை நாம் படைப்பது கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைவர்களுமே மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து மனிதனை வாழச் செய்திருக்கின்றான். எனவே அது எப்போது வரும் என்று கவலைப்படுவதை விட, மரணம் வரும்போது நாம் எந்த நிலையில் இருப்போமோ என்பதை பற்றி தான் கவலைப்பட வேண்டும். உலகத்திலே வாழும்போது முஸ்லீமாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் முஸ்லீமாக இறப்பதுதான் மிகப்பெரிய செய்தி. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் உலகத்திலே செல்வந்தர்களாக அல்லது செல்வம் இல்லாதவர்களாக அல்லது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக அல்லது ஏழைகளாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அது இரவு வந்தால் பகல் போய்விடும், பகல் வந்தால் இரவு போய்விடும். இது ஒரு காரியமே அல்ல. ஆனால் மரணிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவையும் ரசூலையும் வேதத்தையும் மறுமை நாளையும் மறு உலக வாழ்க்கை உண்டு என்பதையும் மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்ற அந்த உண்மையையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் என்ற செய்தி நமக்கு என்ன நிலையை ஏற்படுத்துகிறது என்றால், வாழும் காலத்திலே அல்லாஹுவையும் ரசூலையும் நினைவு கூர்ந்து அவனின் கட்டளை பிரகாரம் வாழ்ந்து எந்த ஒன்றை கொண்டும் அவனுக்கு இணை வைத்து விடாமல் நாம் பரிபூர்ணமான உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். மரணம் என்பது தூங்கும்போது வரலாம், குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கும்போது வரலாம், வாகனத்தில் பயணிக்கும் போது வரலாம், வேறு பல நிலைகளிலும் நாம் இருக்கும்போது வரலாம். ஆனால் மரணம் வரும்போது நாம் மூமியினுடைய நிலையில் இருக்க வேண்டுமே என்றுதான் நாம் கவலைப்பட வேண்டும். நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடியதோடு மட்டுமல்லாமல், எனது இறுதி முடிவை அழகாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டிருக்கின்றார்கள். மரணம் வந்துவிட்டால் நமது மறுமை நிலைமை என்னாகும் என சிந்தித்து அந்த பாவத்தையும் செய்யாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மனதை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. மரணம் நமது கையிலா இருக்கிறது. நாம் விரும்பும் போது முஸ்லீமாக மரணிப்பதற்கு இந்த வசனத்தின் கருத்து மரணத்தை எதிர்பார்த்து எந்த நேரமும் எந்த நிலையிலும் முஸ்லீமாக வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதே கருத்தாகும். அல்லாஹ்விடம் என்னை உண்மையான முஸ்லீமாக உனது திருப்பொருத்தத்தை பெற்ற நிலையில் என்னை உன்பால் அழைத்துக்கொள் என மனமுருகி துஆ செய்ய வேண்டும். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே எங்களின் பாதுகாவலன். முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையிலே
என்னை நீ கைப்பற்றி கொள்வாயாக, இன்னும் நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னை சேர்த்து வைப்பாயாக என்ற திருக்குர்ஆனின் வசனத்தை நினைவுபடுத்த வேண்டும். உலகத்திலே வாழும் காலமெல்லாம் குறைந்த வயதுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் இந்த குறுகிய காலத்திலே நாம் அல்லாஹுவையும் ரசூலையும் வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாகவும், தினமும் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையை தவறாமல் கடைபிடித்து தொழக்கூடிய நன்மக்களாகவும், வருங்காலத்திலே வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகள் நம் பிள்ளைகளை தொழுகைக்காக வேண்டி ஏவி அவர்களை பள்ளியோடு தொடர்பு வைக்கக்கூடிய நல்ல குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய கடமையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இவைகளெல்லாம் உணர்ந்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமாகி அவனின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும், தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மையை கிடைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்